ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து பால் மாஃபி சீரிஸை கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி அவரோட ஒரு சூப்பரான கேம் தான் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்ப்போம். ஸோ இது பேசிக்காக வந்து டிட்டோ இட்டாலியன் ஓப்பனிங் தான். ஆப்போனண்ட் வந்து சேம் பீஸ் அண்ட் இங்கே நம்மளோடதுமே வந்து சேம் பீஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பானை புஷ் பண்ணுறாங்க. பேசிக்காக பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆகுது. இங்கே நம்மளும் பானை புஷ் பண்ணுறோம் நம்மளோட பிஷப் டயகனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. பிஷப் கம்ஸ் அவுட் அண்ட் பிஷப் கம்ஸ் அவுட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக் பொசிஷனை வந்து நீங்கள் நிறைய கேமில் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த பிஷப்பை வெளியே தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற விஷயம் வந்து பிஷப் பின்னாடி போகும், இல்லைனா இங்கே வரும். பட் பால் மாஃபி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல அவர் பான் புஷ் பண்ணுறாரு. ஸோ இதை பற்றி தெரியாதவங்க இல்லை ஓரளவு இன்டர்மீடியட் லெவல் பிளேயர்ஸ் கூட இந்த சாக்ரிஃபைஸை வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன் அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல நைட் பின்னாடி போகுது அண்ட் பான் புஷ். ஸோ இது பின்டு ஆல்ரெடி தெரியும். இங்கே ஸ்ட்ரைட்டாகவே வந்து டபுள் அட்டாக் போயிட்டுருக்கு. ஸோ நைட் திரும்பவும் இங்கே வருது. நம்ம இந்த இடத்துல குயினை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிவிட்டு இங்கே ஜம்ப் இன் பண்ணுறோம். ஸோ இங்கே ஜம்ப் இன் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது இந்த பீஸ் வந்து த்ரைஸ் அட்டாக்டு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக குயின் எடுப்பாங்க ஆப்வியஸாக. நம்ம என்ன பண்ணுறோம், பிஷப்பை வச்சு செக் கொடுக்குறோம். ரூக் டேக்ஸ் அண்ட் பான் டேக்ஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆனது எந்தளவுக்கு நல்லது அப்படின்றது இப்போ புரியும். ஸோ கிங் வந்து இந்த பக்கம் போகுது. அகைன் ரூக்கை வச்சு செக் கொடுக்குறோம். சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குயின் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். கிங் மூவ்ஸ் அண்ட் ரூக் டேக்ஸ் குயின். ஸோ இந்த இடத்துல ரூக்கை எடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளாக குயின், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 மூவ்ஸில் கம்ப்ளீட் கேம் ஓவர். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கிங் வந்து இதை எடுக்காமல் நைட்டை கொண்டு வருது இந்த ஸ்கொயரை கவர் பண்ணுறதுக்காக. ஸோ ரூக்கை எடுக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் இந்த இது வந்துடும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் வெளியவே வர முடியாது, ஏன்னா ரூக் வந்து இங்கே பின்டு. ஸோ இந்த இடத்துல நைட்டை வச்சு ஜம்பின் பண்ணி ஒரு செக் கொடுக்குறோம். கிங்குக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, ரூக்கை எடுத்து தான் ஆகணும். இங்கே ஒரு செக் கொடுக்குறோம். ஸோ ஆப்வியஸாக எஸ்கேப் பாத்ஸ் எல்லாமே வந்து கவர்ட். கிங்குக்கு இருக்க ஒரே ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா C1. இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக நைட்டை கொண்டு வந்து ஒரு டபுள் நைட் செக்மேட்டை பால் மாஃபி பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங் வீடியோவாக வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.